சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ள கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி தம்பதியின் 3.5 வயது பெண் குழந்தை அருகில் உள்ள அங்கன்வாடியில் பள்ளிக்கு சென்று வருவது வழக்கம். அவ்வப்போது அந்த குழந்தையை அவரது தந்தை அழைத்துச் செல்வதும் திருப்பி அழைத்து வருவதும் வாடிக்கை. 2 நாட்களுக்கு முன்பு அந்த குழந்தை தனியாக அங்கன்வாடிக்கு சென்றுள்ளது. இந்த சூழலில் அந்த குழந்தையின் உறவுக்காரரான 16 வயது சிறுவன் ஒருவர் அந்த குழந்தையை பின்தொடர்ந்தபடியே அங்கன்வாடி வரை சென்று அங்கு பதுங்கியிருந்துள்ளான். பிறகு குழந்தைகள் மதிய உணவு சாப்பிடுவதற்கு தட்டை கழுவ வெளியில் செல்லும் போதும் பதுங்கியிருந்த அந்த சிறுவன் சம்பந்தப்பட்ட குழந்தையை வாயை பொத்தி அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்கு தூக்கி சென்றதாக கூறப்படுகிறது. பின்பு சத்துணவு ஊழியர்கள் தட்டை கணக்கெடுக்கும் போது அதில் ஒரு தட்டையும் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையையும் காணவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். பணியாளர்கள் அங்குமிங்கும் ஓடி தேடி உள்ளனர். பிறகு அந்த சிறுமியின் தந்தைக்கும் தகவலை கூறியுள்ளனர். பெற்றவர்களும் அங்கன்வாடி ஊழியர்களும் குழந்தையை தேடி வந்த நிலையில் சிறுமிக்கு தலை மற்றும் இடது கண்ணில் கடுமையாக அடிபட்ட நிலையில் சிறுவன் ஒருவன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவசரமாக பிரதான சாலைக்கு வந்துள்ளான். இதை பார்த்து அதிர்ந்து போன அந்த வழியாக வந்தவர்கள் அந்த சிறுவனை நிறுத்தி விசாரித்துள்ளனர். அதற்கு 2 வீலரில் இருந்து கீழே விழுந்ததால் இப்படி அடிபட்டு விட்டது என கிரிமினலாக சமாளித்துள்ளான். ஏதோ தவறு நடந்திருப்பதாக சந்தேகித்த அவர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தந்தைக்கு தகவலை கூறியுள்ளனர். இதையடுத்து பதறி துடித்து ஓடி வந்த பெற்றோர்கள் குழந்தையை தூக்கி கொண்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். சீர்காழியில் பார்க்க முடியாது என மருத்துவர்கள் கைவிரித்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்து சிறுமிக்கு தற்போது தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிறுமியின் உறவினரான அந்த 16 வயது சிறுவன் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவனிடம் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் பின்னாடியே வந்த அங்கன்வாடிக்கு அருகிலேயே இருந்த சாப்பிட்ட பிறகு கை கழுவ வந்துச்சு, உடனே வாயை பொத்தி பக்கத்தில் உள்ள காட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டேன், அங்க போயிட்டு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தேன் என அதிர்ச்சிகர வாக்குமூலம் கூறியுள்ளான். மேலும் அந்த நேரத்தில் சிறுமி சத்தம் போட்டு கத்தியதால் பக்கத்தில் கிடந்த கல்லை எடுத்து என்னை காட்டி கொடுத்து விடக் கூடாது என இடது கண்ணிலையும் தலையிலையும் அடிச்சிட்டேன். இதில் சிறுமியின் கண் கடுமையாக பாதிக்கப்பட்டு ரத்தம் கொட்டியது. அதிலிருந்து தப்பிக்க ஆக்சிடென்ட் என பொய் சொன்னேன் என அந்த சிறுவன் அடுத்தடுத்து கூறியது அனைத்துமே பகீரகமாக இருந்தது. இந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் சோகத்தையும் ஆத்திரத்தையும் உண்டாக்கிய நிலையில் சிறுவனை சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறார் சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு விளக்கம் கொடுப்பதாக நினைத்து சர்ச்சையாக பேசியிருப்பது பொதுமக்களை கோபப்படவே செய்துள்ளது. இது குறித்து அப்படி என்னதான் பேசியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி என விசாரித்த போது அந்த பெண் குழந்தை அந்த சிறுவனின் முகத்தில் காலையில் காரி துப்பியதால் அவன் ஆத்திரமடைந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் என கூசாமல் கூறியிருக்கிறார். இது அந்த பகுதி மக்களை தற்போது மேலும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதியை மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தையே தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தையே எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால ரெண்டு பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.